பல ஆயிரம் ஆண்டுகளாக மக்கள் உணவுக்காகவும் மருந்துக்காகவும் தேனை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத உணவு இந்த தேன் தான். தேனில் விட்டமின், மினரல்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பல அரிய மருத்துவ குணம் கொண்ட அந்த தேனை இப்போ கடைகளில் ஒரிஜினலாக அல்லது டூப்ளிகேட்டானு பார்த்து வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைகளில் இயற்கையான தேனையே இப்போ பார்க்க முடியறதில்ல. இயற்கையான தேனை தேன் கூட்டிலிருந்து எப்படி எடுக்கிறது, தேனில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் மரத்துலேருந்து எடுத்த ஒரு தேனை தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இது நல்லா பெரிய புளிய மரம். எவ்வளோ உச்சில் தேன் இருக்குன்னு பாருங்கள். தேன் எவ்வளோ உச்சில் இருந்தாலும் மாஸ்க்கு, தீப்பந்தம் இப்படி எதுவுமே இல்லாமல் அசால்ட்டாக எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆள் இருக்குது. தேன்லேயே கொம்பு தேன், மலை தேன், பொந்து தேன் அப்படின்னு பல வகையான தேன் இருக்குது. எத்தனை வகையான தேன் இருந்தாலும் நியூசிலாந்தில் கிடைக்கக்கூடிய மனுக்கா அப்படிங்கிற தேன் தான் உலகிலேயே அதிக விலை உள்ள தேனாக இருந்துக்கிட்டு இருக்குது. நம்மளோட விரல் நுனி அளவுக்கு இருக்கக்கூடிய தேனீக்கள் தான் உலகத்தில் மனிதன் வாழறதுக்கு அடிப்படை ஆதாரமாக இருந்துகிட்ருக்கு. மகரந்த சேர்க்கைன்னு ஒன்று இல்லைன்னா மனிதனுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அந்த மகரந்த சேர்க்கையில் முக்கிய பங்கு இந்த தேனீக்களுக்கு தான் இருக்குது. அதனால் தேனை எடுக்கும்போது முடிஞ்ச அளவு தேனீக்களை புகைய வச்சோ தீய வச்சோ துன்புறுத்தாமல் எடுக்க பாருங்கள். தேனை எப்படி எடுக்கணும்னா, ஒரு சின்ன கம்பை வச்சு தேனீக்கள் மேலே லைட்டாக தட்டணும். அப்போ அந்த தேனீக்கள் நம்மளை ஒன்றும் பண்ணலை அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. அப்படி கம்பை வச்சு கலைக்கும் போது ஏதாவது ஒரு தேனி உங்களை கொட்டிட்டு அப்படின்னா உடனே அந்த இடத்துலேருந்து தள்ளி போயிடணும். ஏன்னா தேனி யாரையாவது கொட்டும்போது ஒரு கொடுக்கு ஒன்று உங்கள் உடம்புல வச்சுட்டு போயிடும். அந்த கொடுக்கு ஒரு ரெட் அலர்ட் மாதிரி. நம்மளை கொட்டின தேனி அந்த கொடுக்குலேருந்து வரக்கூடிய ஒரு கெமிக்கல் மூலமாக இங்கே ஆபத்து இருக்குது, எல்லோரும் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு எல்லா தேனீகளுக்கும் சிக்னல் கொடுத்துரும். அதனால் அந்த கொடுக்கு நம்ம உடம்புல இருக்கிறது வரை நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேனியும் நம்மளை கொட்டதுக்கு வரும். அதனால் ஒரு தேனி உங்களை கொட்டின உடனே அந்த இடத்துலேருந்து தள்ளி போயிடணும். ரொம்ப பேர் தேனை புகை போட்டோ அல்லது தீய வச்சோ எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது ரொம்ப தேனீக்கள் இறந்து போயிடும். தேனீக்கள் இறந்துச்சுன்னா இழப்பு மனிதர்களுக்கு தான். அதனால் தேனை எடுக்கும்போது தேனீக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் எடுக்கணும். நாங்கள் இது வரைக்கும் ஒரு தேனை கூட நெருப்பு வச்சோ அல்லது புகை வச்சோ எடுத்தது கிடையாது. தேனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு குணம் இருக்குது. டெய்லி காலையில் தேனை சுடு தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தாலே நோய்களை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் அழிஞ்சு நோய் எதிர்ப்பு மண்டலம் நல்லா வலிமை அடையும். அப்புறம் பனிக்காலங்களில் தொண்டையில் வரக்கூடிய தொண்டை வலி, தொண்டை புண் இது எல்லாமே தேனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே சரியாயிரும். தேன் கூட்டோட கீழ்ப்பகுதியில் தேன் இருக்காது. அது தேனீக்கள் முட்டையிடக்கூடிய இடம். மேல் பகுதியில் தான் தேன் இருக்கும். இந்த மாதிரி ஒரிஜினலாக தேன் எடுத்து ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்போ வேணாலும் அதை மருந்துக்கு பயன்படுத்திக்கிடலாம். இனி எங்கேயாவது தேன் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.